இவங்க என்ன சரி 75 ரிட்டையர்மெண்ட் எல்லாரும் கதறாங்க. 75 வயசுல ரிட்டையர்ட் ஆக எப்படா காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ணன் சொன்ன ரூல்ஸ்ல அடுத்த இழுத்தா நமக்கு கிடையாது அப்படின்ட்டார். 75 மோகன் பாகவத் சொல்லிட்டாரு. நம்ம ஆட்களுக்கு ஹிந்தி தெரியாது, மோகன் பாகவத்தை பிடிக்கவே பிடிக்காது. மோகன் பாகவத் அவர் பேசும்போது RSS உடைய சத்சங்க சாலக் பேசும்போது ஒரு புத்தகத்தை ரெஃபர் பண்ணி அதோடைய ஆத்தர் ரெஃபர் பண்ணி அவர் இந்த மாதிரி வழிகாட்டி இருக்கிறார் அப்படின்னு சொன்னதை 75 ரிட்டையர்ட் ஆகணும் மோகன் பாகவத் அறிவுரை. இவங்களுக்கு ஒரே கல்ல 2 மாங்க அடிக்குமா? மோகன் பாகவத் 75 வயசு, அவரையும் காலி பண்ணலாம் இவரையும் காலி பண்ணலாம். RSS பத்தி எங்களுக்கு தெரியவில்லை. RSSல தலைவருக்கான ரிட்டையர்மெண்ட் அவங்க நினைச்சாதான். RSS தலைவர் நீங்க நினைச்சா எலெக்ஷன்ல முடியாது. அவங்க என்ன நினைக்கிறா அவங்களுக்கு முடியாம சிந்திக்கும் திறன் அவங்களுக்கு குறைஞ்சிருச்சுன்னு அவங்க நினைச்சாங்கன்னா அடுத்தவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி போப்பாண்டவர் மாதிரி புரியுங்களா? இடையில யாருமே அதை மாற்ற முடியாது. அதே தான் நம்முடைய பாரத பிரதமர் குணாந்திரன். அவர் எப்ப ரிட்டையர்மெண்ட்? அவர் பீஷ்மர் மாதிரிங்க. அவர் தான் முடிவெடுப்பார். வேற யாரும் டிக்டேட் பண்ற இடத்துல இல்லை. RSSக்கு அவருக்கு சண்டையா? RSS ஆசைப்படுகிற அத்தனையுமே நடத்தி காட்டியிருக்கிறார். இந்த நாட்டுடைய ஜனாதிபதி, இந்த நாட்டுடைய துணை ஜனாதிபதி இப்ப நம்ம ஊரில் நிலைட் ஆயிருக்கிறார். கற்பனை பண்ண முடியுமா? இந்த நாட்டுடைய பிரதமர், இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர், அத்தனை பேர் RSS இருந்து. RSS ஒரு காலத்தில் தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருந்தது. இன்னைக்கு இந்த நாட்டில் தலைமை பீடம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கமா மாற்றி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பெருமையை கொடுத்தவரை RSS எப்படி டிஃபர் ஆகும்? எப்படி இவங்க என்ன ஆசைப்படுறாங்க? அவங்க என்ன எப்படியாவது நடந்துராதுன்னு சொல்லும் போது என்ன நடக்குங்கிற ஒரு கனவே எல்லாம் பெறுவர்.